இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். ஹாய் மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஜோதா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சரவணம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா மகளிர் தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா அவங்க வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து சானிடரி நாப்கினை வந்து எப்படிலாம் எரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷின் கொண்டு வந்திருந்தாங்க. அதை பத்திலாம் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்க அப்படின்னு உள்ள போய் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090. நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அரசு உயர்நிலை பள்ளியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா மாணவிகளுக்காக இன்சினரேட்டரை இலவசமா கொடுத்திருக்காங்க. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ராவோட பிரசிடென்ட் உயர் திரு ஆனந்த் சுப்பிரமணியன், இன்ட்ரா கிளப் சேர்மன் ஹென்றி எம்எல், யூத் கிளப் சேர்மன் நாகராஜ் மற்றும் ரொட்டேரியன் மெம்பர் செந்தில்குமார் அவர்கள் உரையாடி உள்ளனர். இந்த காணொலி வாயிலாக மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களின் உரையாடல்களை கேட்கலாம். காலை வணக்கம். இப்போ நாங்க வந்துட்டு, என் பேர் ஆனந்த் சுப்பிரமணியன், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா. இதுல வந்துட்டு ரோட்டரி கிளப்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலியோ டிராப்ஸ் இன்னைக்கும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட் மூலமா போலியோ டிராப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது தெரியுங்களா? ஸோ அந்த போலியோ டிராப்ஸ் கொடுத்தது மூலமாக யாருக்கும் வந்துட்டு இப்போ போலியோ இளம்பிள்ளை வாதம் வந்துட்டு வர்றதில்லை. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னாக்கா, கவர்மெண்ட் வந்துட்டு டிராப்ஸ் கொடுத்தாலும் இது வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, மக்களுக்கு எல்லா பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ரோட்டரி கிளப் வந்துட்டு மெயினாக பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லங்க, 14 வயசுக்கு உட்பட்ட 1000 குழந்தைகளுக்கு இலவசமா இதய அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்க. மேலும் போலியோவால பாதிக்கப்பட்ட 10,000 குழந்தைகளுக்கு செயற்கை கை கால்களை வழங்கி இருக்காங்க. நம்ம அதே மாதிரி இந்தியாவுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தது கல்கட்டால தான் வந்துச்சு. இங்க கோயம்புத்தூருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது முதல் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அப்படிங்கிற கிளப் தான் இங்க கோயம்புத்தூருக்கு வந்துச்சு. அதோடைய நிறுவனர் வந்துட்டு ஜிடி நாயுடு. ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் இன்ஃப்ரா இதுவரைக்கும் 20 பள்ளிகளுக்கு இலவசமா இன்சினரேட்டரை வழங்கி இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு இன்டர்வியூ வச்சிருந்தாங்க. காலேஜ் முடிச்சு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி. கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் அதில் பங்கு பெற்றார்கள். அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம் நம்ம அருகில் உள்ள சேலம் மாவட்டத்தில் நடந்தது. இது அந்த 10,000 மாணவர்கள் பங்கேற்ற அந்த ஒரு மேலால சாயந்தரம் வரைக்கும் நடந்த அந்த மேலால அவங்க செலக்ட் பண்ணது வெறும் 400 மாணவர்களை தான். எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 10,000 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சோன்னா பெரிய கூட்டம். பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து அந்த வைஸ் சான்சலர் கேட்குறாங்க, சார் என்ன நீங்கள் 10,000 பேர் இவ்வளவு கூட்டத்தில் 400 பேர் தான் நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்கன்னா? அவர் சொன்ன ஒரே பதில், மாணவர்களிடம் இன்று திறமை இல்லை. எல்லாம் படிச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனால் மாணவர்களிடம் பற்றாக்குறை, திறமை பற்றாக்குறை. குரூப் டிஸ்கஷன்ல ஃபெயிலியர் ஆயிட்டாங்க, 1-to-1 டிஸ்கஷன்ல ஃபெயிலியர். யாரும் வந்து ஒரு குரூப்பா இருந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு தயாரா இல்லை. எல்லாரும் படிப்பு, மொபைல் இதே தான் நம்ம கையில வச்சுட்டு படிப்புன்ட்டு தான் இருக்கிறோம். மார்க் வாங்குறது ஒண்ணுதான் நம்மளது இலக்கு. மற்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மிடம் டைம் இல்லைங்கிறோம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு திறமையும் முக்கியம் தான். நிறைய அதுக்கு நாங்க ரோட்டரி வந்து அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுலையும் செய்வாங்க. இதுல ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும். இதை வந்து அங்க இருக்க மாதிரி ஒரு பிளக்ல போட்டு இதை ஆன் பண்ணணும். சரிங்களா? இங்க ஒரு MCP சுவிட்ச் இருக்கு. அந்த சுவிட்ச் எதுக்குன்னா, இந்த டோட்டல் யூனிட்டுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக ஆன் பண்றது. மார்னிங் வந்தோடனே உங்க மேக்ஸிமம் நீங்களோ இல்லை உங்க ஆயமாவோ ஆன் பண்ணி வச்சிருவாங்க இதை. ஸோ இது ஆன் பண்ணிட்டோம்னா இந்த மிஷின்ஸ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 லைட் இருக்குது. ஒன்று வந்து ரெட் கலர் லைட். இந்த ரெட் கலர் லைட் என்னென்னா, கரண்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இப்போ ஃபேன் ஓடுது இல்லையா, கரண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கும். சுவிட்ச் போட்டு ஃபேன் ஓடல, கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த சுவிட்ச் போட்டுருந்து இந்த ரெட் லைட் காட்டி கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் இதில் பேடை போட்டு நம்ம இது ஏன் ஒர்க் ஆகலை இந்த பட்டனில் அமுத்த வேண்டாம். ஸோ இந்த ரெட் லைட் தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம இதில் பேட் போடணும். இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும். டோர் திறந்து இங்கே ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பனில் பார்த்தீங்கன்னா உள்ளதான் ஒரு சேம்பர் இருக்கும். நீங்கள் இங்கெல்லாம் கை வைக்கணும்னு பயம் வந்து வந்ததில்ல, உள்ளதான் எரியிற சேம்பர் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ண பேடை எடுத்து அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக போடக்கூடாது. அது பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து டாய்லெட்டில் வந்து அனைத்து ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் அதை வச்சிருப்பாங்க நினைக்கிறேன், அதை ரொட்டேட் பண்ணி ரேப் பண்ணி போடுறது. அதை ரேப் பண்ணி இதில் உள்ளே போட்டுட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஜென்டலாக க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை அமுச்சுனா இந்த க்ரீன் கலர் LED எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்னா
இது உங்களுக்கு வந்து இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேருந்து எரிஞ்சு புகை வரும். இதில் ஒரு எக்ஸாஸ்ட் பைப் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வெளியே போகிறதுக்கு, அது வழியாக அந்த புகை வெளியே போயிடும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட்டு போய் இதில் பேட் போட்டு இந்த பட்டன் அமுத்திட்டு வந்துடணும். சரிங்களா? ஸோ அடுத்து யாரோ ஒரு பொண்ணு போகிறாங்க, அவங்க யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட பேடை போட்டு மோடி இந்த பட்டன் அமுத்திட்டு வந்துடணும். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக அது இறஞ்சி இதில் ஆசஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வீக்லி ஒன்ஸோ டெய்லி ஈவினிங் ஒரு டைம் எடுத்து இந்த ஹேர்ஸ்டைலில் இருந்துக்கிறது நீங்கள் டாய்லெட்லையோ இல்லை வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஆஸ் தான் கரெக்ட் ஆகும். ஒரு நாள் ஃபுல் யூஸ் பண்ணாலும் இது நிறைய அளவுக்கு ஆஸ் கரெக்ட் ஆகும். ஸோ டெய்லி அதை ரிமூவ் பண்ணிடணும். அது இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இதுதான். ஸோ இங்கே ஒரு ஹேர்ஸ்டே இருக்குது, இந்த இடத்துல நம்ம பேட் வைக்கலாம், வைக்கக்கூடாது. நாப்கினை டிஸ்போஸ் பண்றதுக்கு இந்த கருவி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் எல்லாருமே 10th இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து என்னென்னா என்னோட கேரியர் கைடன்ஸ் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8th 9th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தே ஒரு அப்ரோச் பண்ணி கேரியர் கைடன்ஸ் கொடுப்போம் ஸ்டூடெண்ட்டுக்கு. இண்டிவிஜுவலாக பேரண்ட்ஸும் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கும் நாங்கள் விசிட் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்களாம் 10th இங்கே 10th இல்லை 8th 9th இருக்கீங்களா? ஓகே. இப்போ 10th இருக்கீங்க. நீங்கள் 10th முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ் போகணும் இல்லையா? 11th and 12th போகும்போது என்னென்னா நம்ம சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும். இப்போ 10th வரைக்கும் எல்லாருமே காமனாக என்ன பண்ணுவோம், 5 சப்ஜெக்ட் படிப்போம் இல்லையா? தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ், சோசியல் அப்படின்னு படிப்பீங்க. 11th and 12th போகும்போது அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். இப்போ சயின்ஸில் எப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் வந்து சேர்த்து தான் சயின்ஸ்னு படிப்பீங்க. 11th போகும்போது சப்ஜெக்ட் வந்து பிரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்படி 11th போய் ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் சொல்கிறேன் நான் ஒரு 2 minutes. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். இப்போ உங்களோட அப்பா அம்மாவுக்கோ இல்லை டீச்சர்ஸ்க்கோ வந்து டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக அளவுக்கு தெரியும் இந்த ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்ட்டில் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க, நல்ல நாலேஜாக இருக்காங்க, படிப்பாங்க, இந்த சப்ஜெக்ட்டில் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணணும். 5 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, இந்த 5 சப்ஜெக்ட்டில் எனக்கு எது நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கிளாஸை கவனிப்பீங்க. டீச்சர் நடத்துக்கு முன்னாடி அதை ஆன்சர் போட்டு வச்சுருவீங்க. டெஸ்ட் எடுத்தால் சென்டம் மார்க் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக 11th கோர்ஸ் எடுக்கணும். மாணவ மாணவிகளே, கல்வியை தாண்டி உங்கள் தனித்திறனை முதலில் வளர்த்து கொள்ளுங்கள். என்ன மக்களே, இன்சினரேட்டரை எப்படிலாம் யூஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு எப்படி எல்லாம் என்னெல்லாம் நீங்க படிக்கணுன்ற மாதிரியும் அன்னை தெரசாவோட கோட்லாம் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம நிறைய கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடந்துச்சு. அதனால நான் ரொம்ப ஹாப்பியான. தென் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்படி ஒரு மிஷன் வந்தது ரொம்பவே எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர். இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம்.